ஹாய் ஐம் ரத்து. ஆக்சுவலி நான் வந்து ரேபிடோ வந்து நான் சென்னையில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரேபிடோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்ற இப்போ ஆட்டோவில் போகிறோம், பஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா வந்து ஆட்டோவை விட வந்து ரேபிடோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட நான் இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ வந்து எசப்பா எனக்கு எப்படியாவது வந்து மழை நின்றணும், நான் வந்து ஆட்டோவில் வரக்கூடாது. ஏன்னா 200 250 கேட்குறாங்க. இப்போ ரேபிடோனா நான் 50 ருபீஸ்ல முடிச்சிருவேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆட்டோனா இப்போ 250 இருக்குன்னா அம்மா சேர்த்து ஒரு 50 ருபீஸ் கொடுங்கன்னு 300 டோட்டலா வாங்கிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து ரேபிடோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ அது ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு கரெக்டா கிளாரிட்டி எனக்கு தெரியல. ஸோ வந்து ரேபிடோ ரொம்ப பெஸ்டா இருக்கு. இப்போ இருக்க எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ எந்த பிரச்சனை சில பேர் சொல்றது வந்து ஏன்னா இப்போ ரேபிடோ யூஸ் பண்ணால் அவங்களும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ பின்னாடி உட்காரவங்கள ஹெல்மெட் போடணுன்ற நிறைய எல்லாம் ஹெல்மெட் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து இப்போ அன்டைம் இப்போ நைட் டைம் இல்லை கொஞ்சம் ஒரு சில அவுட்டர் ஏரியானா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்குறாங்க. அதை பற்றி இப்போ வந்து சேஃப்டின்றது அதுல வந்து இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆட்டோனா நம்ம ஆட்டோல உட்காந்து போறோம் அப்படின்னா வந்து கத்துனா கூட வெளியில கேட்காது. இதுல பைக்ல போறோம் அப்படின்னா அந்த கத்துனா கூட வெளியில கேட்டுரும். இதுல நல்லா பக்கா சேஃப்டி தான். மற்றபடி வேற ஏதாவது கேட்டீங்க? இல்லை இப்போ சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் இப்போ மழை டைம்னா நார்மல் இப்போ ஒரு 80 காட்டுதுன்னா டபுளா 160 காட்டுறாங்க. அந்த மாதிரி சில டைம்ல அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மழை டைம் இல்லை கொஞ்சம் அவுட்டர் ஏரியானா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்கறது. ப்ரோ அது ஓகே, அது வந்து இப்போ நமக்கு இருக்கு அப்படின்னா நானே இப்போ கொடுத்துருவேன் ப்ரோ. லைக் வந்து இவ்வளோ இப்போ 50 ருபீஸ் இல்லை 100 ருபீஸ் இருக்குன்னா நான் 50 ருபீஸ் சேர்த்தே கொடுத்துருவேன். ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவங்களும் போறாங்க, அவ்வளோ தூரத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது சம்டைம்ஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா ஆகும் தான். அவங்களையும் பார்த்துட்டு நம்ம பாவம்னு நினைச்சிட்டு கொடுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா. இப்போ நான் என்ன கேட்டாங்கன்னா அவங்களும் அவ்வளோ தூரத்துல இருந்து பாவம் ப்ரோ அவங்க. ஸோ வந்து சில பேர் கரெக்டா அதெல்லாம் கரெக்டா தான் ப்ரோ பண்றாங்க. சில பேர் ஓட்டு தெரியாதவங்க எல்லாம் வந்து பைசாக்காக என்ன வேற ஜாப் கிடைக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஓட்டவே தெரியாத ஆனா வந்து எங்கிட்ட போய் இது பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பெட்டர் தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் இதை பத்தி கொஞ்சம் பாசிட்டிவா தான் சொல்லுவேன். ஸோ என் பேர் ஜெயபிரகாஷ். நான் சென்னையில தான் இருக்கேன். சென்னை ஈரோடு. என்னன்னு சொல்லுங்க. ரேபிடோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ரேபிடோ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மழை டைம்லலாம் ரேபிடோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த காரு ஆட்டோ இந்த மாதிரி போகிறத விட பைக்கில் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் ரேபிடோ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. ரேபிடோ யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஒரு ரூல்ஸ் என்ன பின்னாடி உட்காந்துக்குள்ள ஹெல்மெட் போடணுன்றாங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஹெல்மெட்ஸ்லாம் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி இப்போ ரேபிடோ யூஸ் பண்ண நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த பைக்காக இருக்கட்டும் இல்லை ஆட்டோவாக இருக்கட்டும் மழை டைம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து அதிக சார்ஜ் கேட்குறாங்க, கேன்சல் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், அது உண்மைதான். அது காரு இந்த மாதிரி ஆட்டோ இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சார்ஜ் கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சென்னையை பொறுத்த வரைக்குமே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரேபிடோ ஓட்டுறாங்க. ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அதை எப்படி ஓகே? ஃபைனான்சியல் எதுவும் ஒர்க்காருன்னு இந்த ஒர்க்காக நல்லது ஒர்க்கு தானே. ஓகே. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ அந்த மழை டைம்ல எல்லாம் நிறைய பேர் டபுள் சார்ஜ் கேட்குறாங்க, இல்லைன்னா ரைடு கேன்சல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க எப்படி இது பண்ணிக்கிறாங்க? எப்படி மாட்டேங்க இதுக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. நம்மளா பார்த்து கொடுக்கலாம். அவங்களா எக்ஸ்ட்ரா கேட்குறது தான் கொஞ்சம் பிரச்சனை. நம்மளால முடிஞ்சதை வேணால் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா பாவம் ஏதாவது.